மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம விஜய் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நம்ம ராகினி நேரா போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நிவீனை போய் மீட் பண்ண விஷயத்த அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறாங்க நம்ம ராகினி. அது மட்டும் இல்லை, அதை தான் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அதை வேறையா ஆதாரமாக காமிக்கிறாங்க. நம்ம விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு, உனக்கு வேற வேலையே இல்லையா, எங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ளே நீ எதுக்கு வர, உன் வேலையை மட்டும் பார்த்துக்க, காவேரியை பற்றி இதுக்கப்புறம் ஏதாச்சும் என்கிட்ட சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ராகினியை ஒரு மிரட்டிட்டு போயிருக்கிறாப்புல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் இப்போ உண்மையாலுமே காவேரியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாப்புல இல்லையா. அந்த நேரம் பார்த்து காவேரியும் வீட்டுக்கு வராங்க. ஆனால் விஜய்கிட்ட பார்த்திங்கன்னா நிவீனை பார்த்தின விஷயத்தை எதுவுமே பேசவே இல்லை. நம்ம விஜய்க்கு பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம காவேரி யமுனாவை ஃபோன் பண்ணி தனியாக வர சொல்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் யமுனா கிட்ட, நீ கவலைப்படாமல் ஐஏஎஸ்க்கு படி, உன்னைய நான் நிவீனோட சேர்த்து வைக்கிறேன், நிவீன் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நல்லா பேசுவான், நான் பார்த்துக்கிறேன், நான் பேச சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் யமுனா பயங்கரமான ஹாப்பி மூடுக்கு மாறிட்டாங்க. திருப்பி பெட்ரூமில் காவேரி தூங்க போகும்பொழுது நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அதே டென்ஷனோட உக்காந்துருக்கிறாப்புல. ஒரு வழியாக காவேரி பார்த்திங்கன்னா நான் நிவீனை பார்க்கறதுக்காக இன்றைக்கி போயிருந்தேன் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக நம்ம விஜய் பார்த்திங்கன்னா இருந்த டென்ஷனில் பாதி குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் எதுக்காக இவன் நிவீனை பார்க்க போனா அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்ஷனாகவே இருக்கிறாங்க. நம்ம காவேரியே உண்மையை என்ன சொல்லிடலாம் அப்படின்னு வராங்க. ஆனால் நம்ம விஜய் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாப்புல, அதே டென்ஷனோடு இருக்கிறாப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.